compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத் சங்கம் இரவு 7 மணிக்கு இணையுங்கள். ரூம்குள்ளேயே கோட் போட்டிருக்கீங்க, பார்க்கறதுக்கு அந்நியன் அவதரித்து விட்டான் அந்த மாதிரி இருக்கு. என்ன கோட் சார் இது? இது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் பறக்கும் தட்டு பிரளயம்னு ஒரு படம் பண்ணேன். அதான், ஆனால் பார்க்கறதுக்கு இது அந்நியன் இது மாதிரி தான் சார் இருக்கு. அந்த அந்நியன் கெட்டப்ப அந்த மாதிரியே இருக்கு. அந்நியன் மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சனு. சொல்லப்போனால் இந்த படத்துக்கு அமெரிக்காவில்னு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தது அவன் தான். அந்த ஏலியன் தான் ஃபினான்ஷியர். அவர் இங்கே இருக்குமே. எலான் மஸ்கோட்லாம் பேசுவீங்களா சார்? இல்லை, ஜீனோன்னு ஒரு ஏலியன் தமிழ்நாட்டுக்கு வரான். இங்கே இருக்கிறான் அவன் ரொம்ப காலமாக. அவன் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தன்னை பற்றி எல்லாம் சொல்லி ஒரு 1970s என்னுடைய அங்கிள் அவரை பார்த்துருக்காரு. ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. ஒரு வாரம் பல முறை வந்துட்டு போயிருக்கான். அந்த மொழியிலேயே பேசுவாங்களா அவங்க? இப்போ நீங்களே நேற்று ஈவினிங் 8 மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நான் ஒரு பறக்கும் தட்டை பார்த்தேன், நான் ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புகிறேன்னு அனுப்பிடுங்கன்னா நான் முதல்ல ஒரிஜினல் ஃபோட்டோவை அனுப்புங்கன்னு. பாண்டிச்சேரியில் நிறைய பேர் பறக்கும் தட்டை பார்க்குறாங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். பாண்டிச்சேரியில் அவங்க இருக்கிற நிலைமைக்கு எதை வேணால் அவங்க பார்க்கலாம். ஆமாம். இப்போ ஒரு ஏலியன் என் வீட்டுக்கு வரான், என் கூட பேசுகிறான். அவன் நினச்சா இங்கே அப்பீர் ஆக முடியும். சில நேரம் வேற்று கிரகவாசி மக்களை அவன் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்து, இல்லை சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டான். அவன் நாலேஜ் தான் கொடுப்பான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இவர் நீங்கள் இதுக்கு முன்னாடியே பல்வேறு யூடியூப் வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். அவர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவார், எஸ்பெஷலி யூஎஃப்ஓ பற்றி. இந்திய பறக்கும் தட்டு ஆராய்ச்சி கழகத்தினுடைய டைரக்டர் திரு சபீர் ஹுசேன் அவர்கள் கூட தான் பேச போகிறோம். இந்த யூஎஃப்ஓலாம் உண்மையா, இந்த ஏலியன்ஸ் உண்மையா, மார்வல் சினிமாலாம் வர்றாங்களே அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது குறித்து. வணக்கம் சார். வணக்கம். ஆகாய நேயர்களுக்கு, ஆகாயம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ரூம்குள்ளேயே கோட் போட்டிருக்கீங்க, பார்க்கறதுக்கு அந்நியன் அவதரித்து விட்டான் அந்த மாதிரி இருக்கு. என்ன கோட் சார் இது? இது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் பறக்கும் தட்டு பிரளயம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஜீனோன்னு ஒரு ஏலியன் வருவான். அந்த பேரில் நிஜமாக ஒரு ஏலியன் பூமிக்கு வந்திருக்கிறான். பல காலமாக வந்துட்டு. அப்படியா? ஆமாம். சொல்லப்போனால் இந்த படத்துக்கு அமெரிக்காவில்னு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தது அவன் தான். அந்த ஏலியன் தான் ஃபினான்ஷியர். அவர் இங்கே இருக்குமே. இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. சரியா? ஆனால் இந்த படத்தில் அவனுடைய இதுதான் புரியுதா? அந்த ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு ஏலியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கவரிங் போட்டிருப்பாங்க பிளாக்ல. அதான், ஆனால் பார்க்குறதுக்கு இது அந்நியன் இது மாதிரி தான் சார் இருக்குது. அந்த அந்நியன் கெட்டப்ப அந்த மாதிரியே இருக்குது. அந்நியன் மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சனு. இது அப்படி இல்லை. இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டு ஏலியன் பீயிங். இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர் என்னுடைய ஃப்ரெண்டு நவாஸ் கொரோனாவில் செத்து போயிட்டார். ஓகே, நீங்கள் சொல்கிறப்ப சமீபத்தில் நடந்தது தானே? ஆமாம். கொரோனாவில் செத்து போனோன்னா சரி என்னடா பண்ணுறேன்னு ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த நேரம் அமெரிக்காவில் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, யூஎஃப்ஓ ரிசர்ச்சர்ஸ் கூட. அந்த மாதிரி ஒருத்தருடைய நட்பு கிடச்சிது. எலான் மஸ்கோட்லாம் பேசுவீங்களா சார்? இல்லை, இவருடைய நட்பு கிடச்சிது எனக்கு. பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லும்போது, ஜீனோன்னு ஒரு ஏலியன் தமிழ்நாட்டுக்கு வரான். இங்கே இருக்கிறான் அவன் ரொம்ப காலமாக. அவன் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தன்னை பற்றி எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு ஒரு பொறுப்பை கொடுக்குறான்னு. அப்படி அந்த ஏலியன் பேர் என்னன்னு கேட்டோன்னா நான் ஜீனோ அப்படின்னேன். உண்மையிலே அந்த பேரில் ஒரு ஏலியன் வந்திருக்கான் சார். நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் பார்க்கல. அமெரிக்காவிலேயும் மிடில் ஈஸ்ட்லலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், அந்த ஜீனோ சவுத் அமெரிக்காவில் பெரு நாட்டுக்கு வந்திருக்கிறான். ஒரு 1970s என்னுடைய அங்கிள் அவரை பார்த்துருக்காரு. ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. ஒரு வாரம் பல முறை வந்துட்டு போயிருக்கான். அந்த மொழியிலேயே பேசுவாங்களா அவங்க? ஆமாம், அவங்களுக்கு டெலிபேத்தின்னு ஒன்று இருக்குல்ல, தளபதி தெரியும். ஆமாம், டெலிபதி அது பேசுவாங்க. இல்லாட்டி இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க. அவர் பேர் ஜீனோ. அதனால தான் நீங்கள் ஜீனோ வச்சு படம் பண்ணுறேன்னு சொன்னனால தான் எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே அப்படின்னாரு. சரியா? உங்கள் ஃப்ரெண்டோட அங்கிளும் பார்த்துருக்காரு அப்படின்னா ஜீனோக்கு வயசே ஆகாதா? வா, உங்களுக்கு வயசே ஆகாதான்னு அப்பாஸ் கேட்பார்ல? இல்லை, ஜீனோ மாதிரி ஆளுங்கள்லாம் பல 1000 வருஷம் வாழ்கிறோம். 1000 வருஷம். ஆமாம். ஓகே, புரியுதா? நாம் இந்த ப்ராஜெக்டில் டீல் பண்ணுற இந்த சொல்கிறவனு கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷமாக பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காரு. தோர் மாதிரி சொல்கிறீங்க. மார்வலில் தோர் ஒரு 4000 வருஷம் ஏஜ். அந்த மாதிரியா? அந்த மாதிரி. சார், இப்போ நான் கூட இந்த ஹூடி இப்படி போட்டுக்கலாங்களா? நீங்கள் போடுங்க, அது உங்கள் இஷ்டம். புரியுதா? சார், என்னுடைய கேள்வி என்னென்னா சார், ஏலியன்ஸ் மற்றவங்க நம்புறது ஓகே, நீங்கள் முதல்ல எப்படி நம்புறீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? வாட்ஸ்அப் நம்பர் இது மாதிரி ஏதாவது இருக்கா? எப்படி நீங்கள் நம்புறீங்க? இப்போ ஒரு ஏலியன் என் வீட்டுக்கு வரான்,
வந்து என் கூட பேசுகிறான். அவன் நினச்சா இங்கே அப்பீர் ஆக முடியும். அப்பீர் ஆகி பேசுகிறான், என்கிட்ட நிறைய தகவல் சொல்கிறான். அது சொல்லி இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதுன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறத வச்சு நான் எழுதுனேன் சொன்னாங்க. அப்படி நான் பண்ணால் கூட அதை நான் வெளியில் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? சொன்ன அடுத்த கேள்வி ஆதாரம். என் பேர் சபீர் ஹுசைன்னா ஆதார் கார்டு இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கான்னு 5-6 ஆதாரம் கேட்குறாங்க. அதனால தான் எனக்கு பர்சனலாக ஏற்பட்ட எந்த அனுபவத்தையும் நான் சொல்கிறது கிடையாது. நான் ஏலியனை பார்த்துருக்குறேன், எனக்கு பல தகவல்கள் சொல்லியிருக்கா, ஆனால் இது அத்தனையும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் 2 முறை பறக்குந்தட்டை பார்த்துருக்கேன். புரியுதா? நான் இதுக்கு முன்னாடி சில வருஷத்துக்கு முன்னாடி ஆப்போசிட் தெருவில் இருந்தேன். அங்கேயே நைட்டு ஒரு 7 மணிக்கு நான் பார்த்துருக்கேன் பறந்து போகிறத. க்ளீனாக எனக்கு தெரியும் அது பறக்குந்தட்டு தான், ஹெலிகாப்டர் இல்லை, பிளேன் இல்லைன்னு. ஆனால் அந்த நேரம் டக்குன்னு நான் ஃபோனை எடுக்கிறதுக்குள்ள அது போயிடுச்சு. அப்படி இல்லாமல் இந்த பறக்கும் தட்டு வந்து நெஜம், ஏலியன்ஸ் பூமிக்கு வந்துட்டு போகிறது நெஜன்றதை நிரூபிக்கிறதுக்கு 10 வகையான ஆதாரம் இருக்குது. இதை எப்படி இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க கேட்குறாங்கல்ல, நீங்கள் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சயின்டிஸ்ட்டு, முதலமைச்சர், பிரதமர் கூட கேட்பாரு. கேட்குறாங்களா உங்ககிட்ட? ஆதாரம் ஃபஸ்ட்டு வந்து கண்ணால் பார்த்தது, அதை தான் க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்டுன்னுவாங்க. கண்ணால் பார்த்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு 300 மீட்டர் அந்த இது மாதிரி விட்டு மேலே ஜொயின்னு தூக்குவாங்களே சார், ஒரு லைட் மாதிரி அடிச்சு, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா நேரில் மக்கள் பார்க்கும்போது? கேளுங்க, இப்போ அது வர இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் டிப்பிக்கலாக பார்க்குறது. ஆமாம் சார். இந்த ஷேப்பு மட்டும் இல்லை, இது வந்து பறக்கும் தட்டுன்னுவாங்க. இதே மாதிரி ட்ரையாங்கிள், பறக்கும் முக்கோணம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஸ்பியர், வெறும் பந்து, பறக்கும் குண்டு. அப்புறம் வந்து சுருட்டு, பறக்கும் சுருட்டா. ஆமாம், எல்லா வடிவத்திலும் வருது. இதுவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த ஹாலிவுட் படத்தில் வந்தது, அதை வந்து இப்படி தான் யூஎஃப்ஓ இருக்குன்னு அனுமானிச்சிட்டாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல சார்? இல்லை, ஹாலிவுட் படங்களுக்கு முன்னாடியே 1947 வந்துக்கிட்டு கென்னத் ஆர்னால்டுன்ற ஒரு விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 9 பறக்கும் தட்டு பறக்கிறத பார்த்துருக்காரு. சைட்லேயே போயிருக்கு. ஆமாம், வேகமாக. ஆனால் இப்போ நான் கடைசியாக 20 வருஷமாக தான் அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் ரிசர்ச் பண்ணும்போது தான் அது இன்னும் பல வகையில் வருது. அது உருண்டைலாம் சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டினால்தான் இது அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினாமினான். ஃபிலோமினான்ற ஒருத்தங்க, ஃபினாமினான்னா ஒரு விஷயம், இங்கிலீஷில் ஃபிலோமினான் நினைச்சிட்டேன். இல்லை இல்லை, இஸ் அ பிக் ஃபினாமினான்னா இந்த ஃபீல்டில் அவர் பெரிய ஆள் அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ யூஎஃப்ஓ ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஃபினாமினன் அப்படின்னு சொல்லலாம்ல சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாராளமாக சொல்லலாம். சூப்பர். ஏன்னா அப்துல் கலாமே என் ஸ்டூடெண்ட் தான், புரியுதா? இஸ்ரோவில் இருக்க எல்லாருக்கும் அவருக்கு தெரியுமா அப்துல் கலாம்? அப்துல் கலாமுக்கு தெரியும். இமெயில் அனுப்பி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அவர் ஸ்டூடெண்ட், அவர் தானே உங்களுக்கு அனுப்பணும் மெயில்? என்னது? இல்லை சார், அவர் உங்களுடைய ஸ்டூடெண்ட், அவர் தானே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கணும் மெயில்? ஆமாம், அவருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அனுப்பினேன். எனக்கு இப்போ டவுட் சார், இப்போ உங்களுடைய ஸ்டூடெண்ட் அவர் அந்த பெரிய லெவலில் போயிட்டாரு, பட் நீங்கள் வந்து அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்னா என்கிட்ட அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கற்றுக்கல, என்கிட்ட யூஎஃப்ஆலஜி கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட், புரியுதா? அவர் இன்னும் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். பட் அவங்ககிட்ட எனக்கு பெருசாக உதவி எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் நான் தகவல் சொல்ல வேண்டியது என் கடமை. அதனால நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ கண்ணால் பார்க்குறாங்கல்ல, இது ஒரு எவிடன்ஸு. இது வந்து ஒருத்தர் 2 பேர் பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி பேர் இது வரைக்கும் பூமியில் பார்த்துருக்காங்க. 20 கோடியா? 20 கோடி. யாருமே ஆனால் இது வெளியே வந்து சொல்லவே மாட்டாங்க. இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து பதிவு பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் நிறைய இடங்கள் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆர்கனைசேஷன் தான் இங்கே யாரெல்லாம் பார்த்துறா சொல்கிறாங்களோ இதை நாங்கள் ஆதாரத்தோடு பதிவு பண்ணுறோம். 2வது எவிடன்ஸ் வந்துக்கிட்டு பார்க்குறதோடு இல்லாமல் அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லாட்டி வீடியோ எடுக்கிறது. அது க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த செகண்ட் கைண்ட். வெறும் பார்த்தது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது 2. 3வது வந்து அந்த பறக்குந்தட்டு இறங்குது, அதுக்குள்ளே வேற்று கிரகவாசியை பார்த்துருக்காங்க. ஓகே, அது வந்து க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த தேர்ட் கைண்டு. 4வது வந்துக்கிட்டு சில நேரம் வேற்று கிரகவாசி வந்து மக்களை அவன் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்து, இல்லை சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டான். அவன் வந்து நாலேஜ் தான் கொடுப்பான், புரியுதா? அப்போ எப்படி சார் இப்போ கூப்பிட்டு போகிறான்னு உங்களுக்கு பசி அந்த மாதிரிலாம்? இல்லை இல்லை, அதெல்லாம் இருக்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணிவிட்டு, சில நேரங்களில் அவங்களுக்கு தீர்க்க முடியாத வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் தீர்த்து வச்சுட்டு அனுப்பி வச்சிருவான். இவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது, புரியுதா? இந்த மாதிரி சம்பவம் ஞாபகம் இருக்காது. அப்புறம் எப்படி வெளியே வந்து சொன்னாங்க ஞாபகம் இல்லாமல்? நல்ல கேள்வி. ஆனால் பின்னாடி வந்து இவங்களுக்கு கனவுல வந்து இந்த வேற்று கிரகவாசியை சந்திச்சதெல்லாம் வரும். அப்போ கனவாக இருக்கும் சார். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஹிப்னாட்டிக் ரிக்ரெஷன்னு, ஹிப்னாட்டிசம் பண்ணுறவங்ககிட்ட போனால் அவங்க வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி இவங்களை அப்படியே பின்னோக்கி கொண்டு போவாங்க. சரி, போன ஞாயிற்றுக்கிழமை காலத்துக்கு பின்னோக்கி, இப்போ உங்களுக்கு 5 வயசு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதே மாதிரி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் செங்கல்பட்டுலன்னு வந்துக்கிட்டு இருந்தேன், ஒரு பறக்குந்தட்டுமா ஏதோ தெரிஞ்சுது, என் வண்டியை நிறுத்திட்டு கிட்ட போனேன். 5வது என்னன்னு கேட்டால், அவன் வந்து
கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் தகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மெமரி எதையும் கை வைக்கிறது இல்லை. அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த தகவல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா வந்துக்கிட்டு பழையபடி கொண்டு வந்து விட்டுறா. இது க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த 5th கைண்ட். அமெரிக்காவில் இதை பதிவு பண்ணுறதுக்கு ஏஜென்சிஸ் இருக்குது, இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் நான் மட்டும் தான் இருக்கிறேன் இங்கே. அதுவும் தமிழ் தெரிஞ்சவங்க தான் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதுவும் உங்கள் வீடு வேறு ரொம்ப உள்ளே இருக்குது, நம்ம பார்க்க முடியாது. ஓகே, அவங்க பார்த்தோன்னு சொன்னோன்னா நாங்கள் ஒன்றும் கண்மூடித்தனமாலாம் நம்ப மாட்டோம். நாங்கள் நிறைய குறுக்கு விசாரணை இப்போ சொல்லலான் இல்லை குறுக்கு விசாரணை நிறைய பண்ணுவோம். புரியுதா? ஒரு நல்ல உதாரணம் சொல்ல போனால் ட்ரிவாண்ட்ரத்தில் அஸ்வின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 32-33 வயசு. அவர் +2 படிக்கிற காலத்துலேருந்து அடிக்கடி அவர் வந்து நைட்டு ஏலியன்ஸ்பா ஒரு உருவம் வர்றதும் அவர்கிட்ட தகவல் சொல்கிறதும் இப்படி போயிட்டுருக்கு. பின்னாடி யூஎஸ்க்கு ரொபாட்டிக்ஸ் படிக்க போனார், மாஸ்டர்ஸ். அங்கேயும் தொடர்ந்துச்சு. ஓகே, இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரத்தில் அங்கே யூஎஸ் வந்துட்டாங்க. அவர் வந்தார், லொகேஷன் அனுப்பிச்சிட்டு போயிருப்பாரோ? இல்லை, அவர் எங்கே போனாலும் அப்படி அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும். சரியா? அங்கே போயிட்டு வராங்க. போயிட்டு போய் திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறமும் அது தொடருது. ஆமாம். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு புக்காக எழுதினா. சார், அதுக்கு பதிலாக அவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஏலியன்ஸ் இங்கே அவரை தேடி வரும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துருக்கலாமே. இல்லை, நான் ஏலியன்ஸை பார்க்கணுன்னா எனக்கு அவங்களாம் யாரும் தேவையில்லை. புரியுதா? நீங்களே பார்த்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு யாரோட ஹெல்ப்புக்கு இல்லை, தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்க 145 கோடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கும் போது அவருக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு படம் பண்ணணும்னு இருந்தேன், ப்ரொடியூசர் செத்து போயிட்டாரு. திடீர்னு அமெரிக்காவிலன்னு ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாத அவங்கள நம்பி 35 லட்ச ரூபா பணம் அனுப்புவானா? படம் பண்ணிட்டீங்களா? பண்ணி முடிச்சாச்சு. படம் எப்போ ரிலீஸ்? இன்னும் ஒரு 1 or 2 months. 1 or 2 months. ஆமாம், தியேட்டரில் பார்க்கலாம். அப்போ ஷுவர். இது நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் அதில் வந்து ஒரு ஏலியன் மனித உருவத்தில் வர கேரக்டராக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே சார், இப்போது இந்தியா நம்ம சென்னையிலே எடுத்துங்களேன், யாரோ ஒருத்தங்க வந்து ஏலியனை பார்த்துட்டாங்க. இப்போ சாயந்தரம் டீக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா பறக்கும் தட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ சரி, இப்போ உடனே எப்படி வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறது? இல்லை ஃபோட்டோ எடுக்கணுமா? இல்லை எப்படி உங்களை தொடர்பு? இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், நான் ஒருத்தன் தான் யூடியூப் சேனலில் வந்து இந்த ஏலியன்ஸ் இதை பற்றி பேசும்போது என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். புரியுதா? ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. மற்ற எந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களும் கொடுக்கறது இல்லை. அவங்க வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு அளந்து விடுவாங்களா, அதெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் கரெக்டாக தான் பேசுகிறீங்க சார். ஆமாம், அதனால தான் நான் என்ன பண்ணுறது, கொடுத்தோன்னே இவங்க எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புகிற உடனே தான் சொல்லுவேன், நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு அது தேவையில்லை. எல்லாரும் ஃபோன் வச்சுருக்குங்களே, ஃபோட்டோ எடுங்க, இல்லாட்டி வீடியோ எடுங்க. ஜெமினியில் போட்டு ஏஐயில் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா என்னது? ஜெமினி ஏஐயில் பறக்கும் தட்டு மாதிரி எடுத்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அதை நீங்கள் ஏலியனை பார்க்குறவர் இதை கண்டுபிடிக்க மாட்டீங்களா? இப்போ நீங்களே வந்து நேற்று ஈவினிங் 8 மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நான் ஒரு பறக்கும் தட்டை பார்த்தேன், நான் ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புகிறேன்னு அனுப்பினீங்கன்னா நான் முதல்ல ஒரிஜினல் ஃபோட்டோவை அனுப்புங்கன்னு. ஒரிஜினல் ஃபோட்டோவில் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இதுதான் சார், இது நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. புத்திசாலித்தனம் நடக்கிற ஹிஸ்ட்ரி. பாண்டிச்சேரியில் நிறைய பேர் பறக்கும் தட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். பாண்டிச்சேரியில் அவங்க இருக்கிற நிலைமைக்கு எதை வேணால் அவங்க பார்க்கலாம். ஆமாம், சரியா? ஆனால் உண்மையிலேயே பாண்டிச்சேரியில் ஒரு 2-3 லேடிஸ் பார்த்துருக்காங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியன் இருக்காரு, அவர் பாகுபலி கெட்டப்பெல்லாம் போடுவார். அவரே கூட பறக்கும் தட்டி கெட்ட போட்டு ஃபோட்டோ போட்டுருக்கலாம். இவர் இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்ஜினியர்ஸு வேறு ஏதோ ஒரு நாட்டில் பறக்கும் தட்டு கூட்டமாக பறந்தது அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், நாங்கள் பாண்டிச்சேரியில் எடுத்தோம், நீங்க பாருங்கன்னு எனக்கு அனுப்பிட்டாங்க. கண்டுபிடிக்க மாட்டீங்களா நீங்க? நான் சொன்னேன், பாண்டிச்சேரியில் நீங்க பார்த்துருந்தா அங்க இருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, யூஎஃப்ஆலஜி கத்துக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, நீங்க ஒரிஜினல் வீடியோ அனுப்புங்க. டைம் பார்த்தா அது வேற ஒரு டேட். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன். உடனே அவரால் சமாளிக்க முடியல. இல்ல, எங்க அண்ணன் தான் ஒரிஜினல் வச்சிருக்காரு. எப்படி உங்க அண்ணன் நீங்க அவரை இதே டூப்பை தான் அனுப்புறாரு. நீங்க இந்த பூஜை விஷால் மாதிரி நினைக்கிறேன், எல்லா இடத்துலயும் புழங்கிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க, தெரியாம நிச்சயமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ஒரிஜினல். புரியுதா? இன்னைக்கு தியேட்டரை விட்டு நான் வெளியில் வந்தேன். இது இங்கே இல்லை, ஆப்ரேஷன் தியேட்டர், கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, பொள்ளாச்சி. நான் நாமக்கல் சொன்ன நாமக்கல் சொல்லியிருப்பீங்க. இல்லை, நாமக்கல், திருப்பூர். எஸ், திருப்பூர். அதான் பொள்ளாச்சி திருப்பூர் தான். அங்கே வந்து இருக்க ஒரு மேட்டுப்பாளையம். இல்லை, அங்கே ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு வீடியோ அனுப்புறாரு. நான் ஈவினிங் 6 மணி ஷோ படம் பார்த்துட்டு வெளியே வர்றேன். அவர் ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வர்றாரு, பார்க்குறாரு, வெளியே வர்றாரு. வந்து பார்த்த உடனே ரைட்டு
இதை பறக்கந்தட்டை பார்க்குறாரு. இட்லி கடை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அதுதான் ஒரு மாதிரி வட்டமாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வந்துக்கிட்டு பார்க்குறாரு, பார்த்துட்டு வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு. நான் டைம் ஸ்டாம்ப் பார்க்குறேன், கரெக்டாக இருக்கு. தொடர்ந்து ஒரு 2 நாள் கழித்து அதே கிட்டத்தட்ட ஈவினிங் 5 to 6 அந்த டைமில் பார்க்குறாரு, திருப்பி எடுத்து அனுப்புகிறாரு. இது வந்து மேட்டுப்பாளையத்தில் நடக்குது. இது வந்து அவர் இருக்குது திருப்பூர். ஆமாம், திருப்பியும் வந்து 3ஆவது தடவை நடக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு மக்கள் பார்க்க தான் செய்கிறாங்க, புரியுதா சார்? ஆனால் அதனால் யாரும் போய் சொல்லி இங்கே ஒன்று ஏமாத்துறதுனால ஒன்றும் அவங்களுக்கும் கிடைக்க போகிறது இல்லை, நாங்களும் ஏமாற போகிறது. திருப்பூரில் தமிழ் ஆளுங்களே இல்லை, ஃபுல்லாக இப்போது ஹிந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்கன்றாங்க. எப்படி அவர் வந்து படம் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாரு சார்? ஆமாம், இது கேட்கணும். இது ஏலியன் முட்டையா சார்? இல்லை ஏலியன்ஸ் எனக்கு கொடுத்தா அந்த மூட்டையை. இந்த ஏலியன்ஸ் கொடுத்தாங்களா? ஒரு ஆள் இன்டர்வியூ எடுக்க வந்தார், திகில் பாண்டியன். அவர் என்ன பண்ணார், ரொம்ப கிண்டலாக இது பண்ணிட்டு இருந்தார். அதனால் பேட்டி முடிஞ்சுன்னா அவரை தூக்கி உள்ளே போட்டு கட்டி அடின்னு ஆச்சு. சிலர் வந்து பச்சை கலரில் இருப்பாங்க, சில பென்டனில் வந்து 10 ஏலியன் இருக்கும், அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த ஏலியன்ஸு இல்லைனா பொதுவாக ஏலியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு உருவம் வந்து எப்படி சார் இருப்பாங்க? இது பாருங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சரியா. இந்த டிவி கார்ட்டூன்ஸு, புரிதலுக்காக ஹாலிவுட் படங்கள் அதில் காட்டுறதை வச்சு எந்த முடிவுக்கும் வராதுங்க சரியா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்காவில் இருக்கவங்க ரிலேட்டிவ் கூட வீடியோ சேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. SMS பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், ஸ்னாப்சாட்டில் ஸ்ட்ரீக்லாம் அனுப்பலாம், அதுக்கப்புறம் இமெயில் அனுப்பலாம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கைலாசாவின் கார்த்திகை தீபத் திருவிழா 17 நாட்கள் சிறப்பு நேரலை சத்சங்கம் இரவு 7 மணிக்கு. இணையுங்கள்.